இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் கூட தேவ பிரசன்னத்தை நாடுங்கள். தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டையும் உங்கள் உள்ளத்தையும் நிரப்ப வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அந்த பிரசனத்தை நீங்கள் உணர முடியும். அவருடைய பிரசனம் உங்களை வழிநடத்த வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்து நீங்கள் இந்த வேலையில தேவனை ஆராதிங்க. தங்களை மூடி நாம் செபிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். என்னோடு கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராங்க. அவர்களுடைய ஆராதனையை கர்த்தரை அங்கீகரிப்பீராங்க. எங்களுடைய ஆராதனையும் கர்த்தரை அங்கீகரித்து எங்களோடு கூட நீங்க பேச வேணும் நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த ஆராதனை செய்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நீரே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உடைய திருக்கரத்துல நான் செபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, wonderful Jesus. இயேசுவ நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவ நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். இயேசுவ நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா நாமத்தை விட மேலான நாமம் நம் கர்த்தருடைய நாமம். அவருடைய நாமத்தினால சகலமும் உங்க வாழ்க்கையில நன்மையா நடக்கும். அவருடைய நாமத்திற்கு மேலாக ஒரு நாமம் இந்த உலகத்துல இல்ல. நீங்க யார எந்த நாமத்தை நீங்க நம்பிட்டு இருக்கீங்களோ அந்த நாமங்களுக்கு எல்லாம் மேலான ஒரு நாமம் கர்த்தருடைய நாமம். அதான் இயேசுவின் நாமம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாமம். இயேசுவ நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவ நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவ நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எத்தனை பேர் இந்த நாமத்தை உயர்த்துறீங்க? கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்தும் போதே அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். இயேசு என்று அவரை நீங்க அறிக்கை செய்து அவரை நீங்க அழைக்கும் போதே உங்க வாழ்க்கையில அந்த நாமத்தினால உண்டான விடுதலை ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு உள்ளத்தின் ஆனது இந்த தேவனை நீங்க ஆராதனை செய்து கொண்டு இருங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட ஒருமனப்படுகிற ஒவ்வொருடைய வீட்லயும் நீர் ஆண்டவரே உமது நாமமே பலத்த துருக்கமாய் இருக்கட்டப்பா. உடைய நாமத்தினால உண்டாகிற நன்மை இதோ என்னோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மால ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க ஆராதிக்கிற இந்த தேவனால உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டு? எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட இந்த பாடலை பாடலாம். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். தேச இனி என்றும் கடன் வாங்க விடவே மாட்டார்.
எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாயத்திலிருந்து உங்க வீட்டுல இருந்து ஜெயத்தொனிய நீங்க அவங்க வீட்டுல இருந்து நீங்க ஆண்டவர் நோக்கி, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. என் காரியத்துல, என் வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீங்க என்று நீங்க அவரை நோக்கி நீங்க பாடுங்க. பாடும்போதே உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டாகி கொண்டிருக்கும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இன்னைக்கு பாடிக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில உங்களுடைய எந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் வேணும்னு நீங்க சொல்றீங்களோ அந்த காரியத்தை தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நிச்சயமாகவே விளங்கும். அவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். அவ்விதமாய் நீர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து நடத்துகிறவராய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர்
செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அதிசயம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே உங்களை அதிசயத்துல நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதமே செய்கிறவராய் இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்பி இருங்க. அவர் உங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களை நிச்சயமாகவே உங்கள் கண்கள் காணும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். என்னோடு விசுவாசத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த ஆராதிக்கிற சமயத்துல அவங்க எதிர்பார்க்கிற காரியத்துல அதிசயம் உண்டாகட்டும். வியாதியிலிருந்து சுகம் உண்டாகி அதிசயம் உண்டாகட்டப்பா. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்பட்டு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. கட்டப்படாத வாழ்க்கைகள் கட்டப்பட்டு அதிசயம் நடக்கட்டப்பா. ஆண்டவரே, அற்புதத்திற்காக இன்னும் பிள்ளை பேற்றுக்காக இன்னும் என்னென்ன அற்புதத்திற்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த அதிசயம் எல்லாம் நடக்கட்டும்ப்பா. உங்க வல்லமையினால, உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால, உங்க மகிமையினால இன்றைக்கு இவர்களுக்கு நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். அப்பா, உம்மாலே எல்லாம் கூட அப்பா. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே உம்மால கூடும். இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கிற அந்த கசப்புகளை மாற்ற உம்மால கூட ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை மாற்ற உம்மால கூடும். கடன் பிரச்சனை நீக்க உம்மால கூடும். எல்லாமே உம்மால கூடும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால, உங்களுடைய பிரசன்னத்தினால, உங்க வல்லமையினால இன்றைக்கு உங்க சூழ்நிலை மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயம் ஆண்டவரத்துல உங்களை அர்ப்பணித்து நம்ம ஆராதனை செய்வோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லமா, அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம், உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உள்ளம், உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே எம் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும். நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நம்புவேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நம்புவேன் இயேசுவே.
நம்புவேன். இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நம்புவேன். இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன். இயேசுவே என்னோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாளில் பேச வேண்டிய வார்த்தைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த உலகத்துல எனக்கு தஞ்சம் நீங்க தான், அடைக்கலம் நீங்க தான். எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நான் நம்புவேன், எல்லா காரியங்களும் உங்களை மாத்திரம் நம்புவேன். இன்பமான வேலையிலும் துன்பமான வேலையிலும் உங்களை மாத்திரம் நான் நம்புவேன் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நான் சேவிப்பேன், உமக்கே நான் பிரியமாய் நடப்பேன் என்று இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் புது வாழ்க்கையை கொடுக்கிறார், புது காரியத்தை உங்களுக்கு செய்வார். புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறவராய் இந்த நாள்ல கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லுகிறவராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் துணை நிற்கிறவராய் அவர் உங்களுக்கு முன்பாக புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். புது வாசல்களை திறந்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அவருடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. அந்த வார்த்தையின்படி நடக்க உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபம் செய்யுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளுங்க. உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேதத்துள்ள அதிசயங்களை எல்லாம் காணும்படி கண்களை திறந்தருளுவீராக. எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தையும் உங்களுடைய சமூகத்தில் என்றென்றும் பிரதியாய் இருக்கும்படி உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோட இருக்கவில்லை. இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 3 நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாள் அளவும் தரிசனமாகிறார். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீஷர்களிடத்துல ஆண்டவர் தரிசனமாகி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வெளிப்படுத்துற சமயத்துல 12 சீஷர்கள ஒரு சீஷனான தோமா இல்லாத போது இயேசு கிறிஸ்து தம்மை மற்ற சிஷ்யர்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் தான் இந்த இடத்துல இருக்குது. அப்ப தோமா என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால் 25வது வசனம், மற்ற சிஷ்யர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா, ஆண்டவரே, பிரதித்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த தோமாவை போல பல பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு யாரை பத்தி பேசுறாருன்னா, என்ன வார்த்தை நமக்கு பேசுகிறார் என்றால், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று காணாது, கிறிஸ்து இயேசுவை தன் கண்ணால காணாத சந்ததியை குறித்து, ஜனங்களை குறித்து இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சந்ததி எந்த சந்ததி என்று நீங்க நினைக்கிறீங்க
இருக்கிறீங்க. நீங்களும் நானும் தான் அப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். அவரை நாம் மாம்சத்தில் காணவில்லை, ஆனா ஆவியில உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். மாம்சத்தில் காணாதிருக்கிற இந்த சந்ததியை தான் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நீங்களும் நானும் காணவில்லை, ஆனா இயேசு இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. இயேசு எனக்காக செய்வார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் இந்த வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதாகம் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க இந்த வேதாகம் உங்களை குறித்து சொல்லுது. நீங்க ஆண்டவரை பார்க்கல, ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களே. இயேசு எனக்காக செய்வார், இயேசு உயிரோடு இருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களே, இயேசு எனக்காக மரித்தார் விசுவாசிக்கிறீங்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. வேதாகமத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு சொல்றாரு, காணாதிருக்கிறவர்கள், காணாதிருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க இயேசுவை விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்க, இயேசுவை தெய்வமா வைத்திருக்கிறீங்க. தெய்வமா, கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. உன்னுடைய தெய்வம் இயேசுனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய தெய்வம் இயேசுவா இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லுங்க. என்னுடைய தெய்வம் இயேசுவா இருக்கிறதுனால என்னுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அப்படிதான் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல தோமாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தா, அவிசுவாசியாராமல் விசுவாசியா இருன்னு சொல்றார். அவிசுவாசியமா இருக்காத, விசுவாசியா இரு. என்னுடைய விசுவாசியா இரு. என்னுடைய விசுவாசியா இருக்கும் பட்சத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ விசுவாசத்த பிறகு உன்னுடைய காரியம் ஆசீர்வாதமா மாறும். அதை உடனே உன் கண்ணில் நீ பாக்குறது இல்ல, ஆனா அந்த கண்ணில் பார்க்காத விஷயத்த என் ஆண்டவர் அதை எனக்கு செய்வார் என்று காணாத காரியத்தை குறித்து நீ விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. அப்படி நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய காரியம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவை காணாதிருந்து விசுவாசிக்கிற நீங்க பாக்கியவான்கள். அவர் செய்வார் என்று இன்னும் காரியம் மாறல, சூழ்நிலை மாறல, பிரச்சனை மாறல, கடன் மாறல, வியாதி மாறல, இதெல்லாம் உங்க கண்ணில் நீங்க காணல, ஆனாலும் மாற்றுவார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நீங்க மாற்றுவார்னு, காணாததை இயேசு மாற்றுவார், காணாத என்னுடைய இந்த சூழ்நிலை மாறும் என்று மாறாத போதே இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்கள, நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படி காணாமல் விசுவாசித்து அநேகர் நற்காரியங்களை தேவனிடத்துல பெற்றுக்கொண்டாங்க. அதுல நல்லா தெரிஞ்சது நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். யாரை குறித்து நம்ம பார்க்க போனோமானால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்துல ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு பார்த்தா, ஆண்டவராகிய கர்த்தரை அவர் காணவே இல்லை. தேவனாகிய கர்த்தர் எப்படி இருப்பார்னு கண்ணில் அவர் பார்த்ததே இல்லை. ஆனாலும் அவர் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார். அந்த ஆபிரகாம் என்ற தேவ மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர் சந்தித்து என்ன வாக்குரைக்கிறார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 12:2 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து நீங்க வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதுக்கு முன்பு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்றாரு. இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு. ஆனா அவர் இன்னும் பார்க்கல. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விட்டார். கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எல்லாத்தையும், தன்னுடைய சொந்த ஜனம், தன்னுடைய வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன சொல்றாரு ஆண்டவர்? எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. இந்த பெரிய ஜாதியாக்க போறாரு, படுத்த ஜாதியாக்க போறாரு, ஆசீர்வாதமா வைக்க போறாரு. இதெல்லாம் ஆபிரகாம் கண்ணுக்கு தெரியல, அவருடைய கண்ணுக்கு பார்க்கல. ஆனா ஆண்டவர் செய்வார்னு அந்த காணாத காரியத்தை குறித்து அவர் விசுவாசித்த நிமித்தம் அவர் கானானை சுதந்தரித்தார். பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்ன அந்த வார்த்தை
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. ஏன் நிறைவேறுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, காணாத ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைய அவர் காணாத போதும் அது நடக்கும் என்று அவர் நிச்சயம் பண்ணிக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவராய் அவர் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து நான் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாது இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு கற்ப பிறப்பை தருவேன், உனக்கு நான் குழந்தையை தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 15:6 நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து ஆபிரகாமிட்ட சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைப்பித்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமார், அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று நட்சத்திரத்தெல்லாம் பாரு, இப்படிதான் உன் சந்ததியா, உன் பிள்ளைகள் இவ்வளவு பெரிய சந்ததியா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தருடைய இந்த வார்த்தையை விசுவாசித்தான். அவனுடைய 99வது வயதுல திரும்பமாக ஆதியாகமம் 17 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த இடத்தை நான் கொடுப்பேன் ஆண்டு சொல்றாரு. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 17 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி 6வது வசனத்தை சொல்றார், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உனக்கு ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்றாரு. இப்படியெல்லாம் வாக்கு பண்ண தேவன் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 21 நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தனால் ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு 100 வயதா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் முன்பே வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டோட வாக்கு, அந்த காணாத, தனக்கு சந்ததி உண்டாகும் என்று காணாத அந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆமென், அல்லேலூயா. அதே போல 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். கானான் தேசத்துக்கு அவர் சொன்னபடியே கூட்டி வந்து ஆசீர்வதித்தார். இதற்கெல்லாம் காரணம் ஆபிரகாம் காணாத ஆண்டவருடைய வார்த்தையில நிச்சயம் உள்ளவராய் இருந்தார். அதை விசுவாசித்தார். அவர் விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை தான் விசுவாசம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எந்தெந்த காரியத்துல விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த காரியத்துல அது இன்னும் நடக்கல, ஆபிரகாமுக்கு நடக்காத போதே அவர் விசுவாசித்தாரு. அதே போலதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நடக்கலனாலும் அதை நீங்க விசுவாசிங்க. அது காணாததன் மேல நிச்சயம் உள்ளவர்களாக நீங்க நடந்து செல்லுங்க. அப்படி செல்லுவீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்கன்னு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் 11 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11 எடுத்துக்கொண்டு நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல அநேகர் ஆண்டவர் விசுவாசித்து அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. அது எபிரேயர் 11:7 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். நோவா கிட்டையும் சொல்லுகிறாரு, நான் மழையை பெய்ய பண்ணி இந்த தேசத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன் என்று சொல்லுகிறார். மழைனா எப்படி இருக்குன்னு நோவாவுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, அந்த காணாத கண்ணுல அப்படி மழை இப்படி வந்து அப்படி வெள்ளம் வந்துரும்னு தெரியாத ஒரு விஷயத்த நோவா விசுவாசம். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. விசுவாசம் நோவா தற்காலத்தில் காணாத, அப்போது நடக்காத ஒரு விஷயத்த குறித்து தேவ எச்சரிப்பு ஆண்டவர் எச்சரித்து சொல்றாரு. நீ பேழையை செய்யி, நான் வெள்ளத்தை உண்டு பண்ணுவேன், மழையை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த எச்சரிப்பின் செய்திய நோவா கேட்ட உடனே அந்த எச்சரிப்புகள் இன்னும் காணல, அது நடக்கல. நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எச்சரிக்கல, முன்பே எச்சரிக்கிறார். அவர் காணாததை குறித்த தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு பயபக்தி உள்ளவனா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு
பண்ணான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. ஆனா நோவா சுதந்திரவாளியா இந்த உலகத்துல இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நீங்களும், உங்களுக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அதை நீங்கள் விசுவாசிங்க. காணாததுதான், இன்னும் நடக்கல, இன்னும் எதுவும் நடக்கல, அட்பிரசன்ட் நடக்கிறது ஆண்டவர் பேசல, இனிமே நடக்க போத பேசியிருக்காரு, இனி முன்பே கூட பேசின காரியம் இன்னும் நடக்காம இருக்குது. ஆனா எல்லாத்தையும் விசுவாசிங்க, எல்லாத்தையும் நம்புங்க. கர்த்தர் சொன்ன காரியம் நடக்கும், அதை என் கண்கள் காணும் என்று நீங்க விசுவாசிக்கும் போது, அப்படி விசுவாசித்தவர்கள் மாத்திரமே இந்த வேதாகமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. இந்த இடத்துல நோவா எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தையே காப்பாத்திட்டாரு, பேரழிவில் இருந்து காப்பாத்திட்டாரு. காணாத விஷயத்தை அவர் ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டு தன்னுடைய ஒரு எச்சரிப்பு செய்தி வந்தோடனே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவன் கொடுத்த எச்சரிப்பை அவர் கேட்டு அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டார், ஆதாயப்படுத்திக் கொண்டார். ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு செய்திகளுக்கும் அதை நீங்க காணலனா கூட அதற்கு ஆயத்தமா இருங்க. அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்க வாழ்க்கை சுகமாய் மாறும். நீங்க சுதந்திரவாளியாக நோவாவை போல நீங்க சுதந்திரவாளியாக நிச்சயமாக மாறுவீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். காணாததை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், காணாததை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க அவிசுவாசியா இல்லாம எந்தெந்த காரியத்துல அவிசுவாசியா இருக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு விசுவாசமா இருங்க. காணாததை விசுவாசிங்க, ஆண்டவர் செய்வான்னு விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறா நீங்க விசுவாசிக்கும் போது என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிறைவேறி நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்க இந்த பூமியில இருப்பீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Thank you wonderful Jesus. என்னோடு கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் விசுவாசித்து நிச்சயமாகவே நீ நிறைவேற்றுவீர் என்று ஆபிரகாமை போல ஆண்டவர் நிச்சயத்தோடு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நிச்சயத்தோடு நோவாவை போல அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த நிச்சயத்தோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கர்த்தர் நீர் காப்பாற்றுவீராக. ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதமும் அதிசயம் ஆசீர்வாதம் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு வசனத்தின்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கட்டும் என்று பரிசுத்த நாமத்தில் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.